ரேகா, அம்மா ரேகா. அப்பா பரவாயில்ல, நீ உட்காரு உட்காரு. இந்த மாத்திரை சாப்பிடு. என்னப்பா, நானே மருந்து எடுத்திருப்பேனே, நீங்க எதுக்கு சிரமப்படுத்த? ஏம்மா, நான் கொடுக்க கூடாதா? இந்த தண்ணி நீதானம்மா. இந்த பாருமா, நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல. அப்புறம் நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்னம்மா அர்த்தம்? இருக்கிற உயிரை காப்பாத்துறதுக்காக பிறக்க போற உயிரை பறி கொடுத்துட்ட. இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா கிருபா நமக்கு கிடைக்காம போயிருப்பா இல்லையா? தாயோட ஸ்தானத்தில் இருக்கிற உன்னோட வேதனை என்னங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. கிருபாவை காப்பாத்துறது உன்னோட கடமை. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா உன் வயத்துல இருந்த குழந்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க முடியுமா? ஆமாம்மா, காப்பாத்திருக்க முடியுமா? அழாதம்மா, அழாத. அம்மா, அம்மா. கிருபா, அம்மா எங்க இருக்கீங்க? எங்க இருக்கோமா? இதோ வரேன். மம்மி. என்னடா? மம்மி, என் ஃப்ரெண்ட் சக்தின்னு சொன்னேன்ல, அவளுக்கு தம்பி பாப்பா பிறக்க போதான். அவங்க அம்மா சொன்னாங்க தாத்தா. தாத்தா, உங்களுக்கு யாரும் தெரியலையா? அன்னைக்கு கூட நம்ம கோயிலுக்கு போகும்போது ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு காட்டினேனே. ஞாபகம் வந்துடுச்சு. அதேதான், நீ உள்ள போய் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு. நீங்க சும்மா இருங்க தாத்தா. மம்மி, அப்ப சொன்னேன்ல சக்தி, அவளோட தம்பி எங்க ஸ்கூல்ல தான் சேர போறானா. மம்மி மம்மி, என் தம்பியே என் ஸ்கூல்ல சேருங்க மம்மி. நானும் அவனும் ஜாலியா வேன்ல போயிட்டு வருவோம். நான் அவனை சேஃபா பாத்துப்பேன் இல்ல தாத்தா? சரி, நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கம்மா. மம்மி, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா அழற மாதிரி இருக்கு. இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். தாத்தா, மம்மி அழறாங்க. அதான் சொன்னேன்ல, நீ உள்ள போய் முகம் எல்லாம் கழுவிட்டு ரெடி ஆயிரு. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். போ மம்மி. நான் போன்னு சொல்றேன்ல, போமா. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. போ போ போமா. ஈஸ்வரா, எத்தனை நாளைக்கு இப்படி? இன்னும் எத்தனை நாளைக்கு? அவளை பாருங்கப்பா, பொறுக்காத குழந்தை எவ்வளவு எப்படிப்பா, எவ்வளவு நாளைக்குப்பா இப்படி ஏமாத்துவோம்? நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். எங்க கேட்டா தானே வீட்டையே உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா எங்க கூட இருந்தா தான் எங்களுக்கு எதை எப்ப எப்படி எப்படி பண்ணணும் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரி, பொழைச்சு போட்டுன்னு அட்வைஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீ எப்படி இருக்க? என்னது, உன் பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டேன்றாளா? அப்படியே வாயிலே நச்சு நச்சுன்னு குத்த வேண்டியதானே? குறைஞ்சது ஒரு 4 பல்லாவது கீழே விழ வேண்டாம்? இங்க வந்து பாரு, என் பொண்டாட்டியை நான் எப்படி எல்லாம் மிரட்டி வச்சிருக்கேன்னு. நில்லுன்னா நிப்பா, ஓடுனா ஓடுவா, குதினா குதிப்பா. அப்புறம் எனக்கு போர் அடிச்சதுன்னு வையேன், அவளை பாட்டு பாட சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவளை நான் ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வையேன். இப்போ உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கலன்னு வையே, ஒண்ணும் பேச வேண்டாம், சும்மா அப்படியே ஒரு லுக். இதுல பேட்டரியே போடலீங்க, சும்மா ஒரு ஆசைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். போனா போகுதுன்னு போன் வாங்கி கொடுத்திருக்கேன்.
இன்கமிங் மட்டும் தான் வரணும். அவுட் கோயிங் போச்சு, நீ அவுட் கோயிங் ஆயிடுவ. அதான் எனக்கு நல்லா தெரியுங்களே. பிச்சைக்காரங்கிட்ட கூட செல்போன் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால போனா போதும்னு எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல செல் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த நன்றிய நீங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேங்க. இந்த சக்கரை பொங்கல். ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? வீட்டுல செஞ்சது. வீட்டுல செஞ்சதா? இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே உரிமை சமையல் பண்றது. அந்த உரிமையை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாரிங்க, கொஞ்சம் சத்தமா பேசிட்டு மன்னிச்சுக்குங்க. இது நான் செஞ்சது. நீங்க செஞ்சதா? என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ரேகாவுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சுல்ல, அத வேற எப்படி கொண்டாடுறது? ஓ, அதுக்காகவா? அதான பார்த்தேன். சோழியம் குடுமி சும்மா ஆடாத. அத்தை, குட்டி பையன், குட்டி. அத்தை, நான் சொன்னல பூனைக்குட்டி, அது இதுதான். இதை வச்சுதான் நானும் என் தம்பி பாப்பா விளையாட போறோமே. என்னது, நீயும் உன் தம்பி பாப்பாவுமா? ஆமா. அதுக்கு சான்ஸே இல்ல. இத நீ மட்டும்தான் வச்சுக்கிட்டு விளையாடணும். ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? உங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் போதே தம்பி பாப்பா சாமி கிட்ட போயிட்டான். சாமி கிட்ட போயிட்டான்னா இறந்து போயிட்டான்னு அர்த்தம். ஆமா. என்னத்த சொல்றீங்க? உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அம்மா சண்டை போட்டாங்கல்ல, அப்போ அம்மாவுக்கு வயத்துல அடிபட்டுடுச்சு. அதுலதான் தம்பி பாப்பா செத்து போச்சு. அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நிஜமாவே தம்பி பாப்பா செத்து போயிருச்சுடா. அறிவில்ல உனக்கு? எத்தனை முறை உனக்கு சொல்லிருக்கேன், குழந்தைகிட்ட என்ன பேசுறது உனக்கு தெரியாது? இல்லனா பொறுக்க போற குழந்தைய பத்தி கிருப்பா நிறைய ஆசையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கா. அப்புறம் நாளைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா குழந்தைக்கு ஏமாத்தமா இருக்குமேனு தான். அதனாலதான் நான் சமாளிக்காத. இல்லனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே நான் போகுது. நிறுத்து, வேண்டாம் நீலா, போதும். அப்பா, அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலப்பா. நீ உள்ள வா, அப்பா உனக்கு சொல்றேன், வா. வாடா குழந்தை, நான் சொல்றேன் உனக்கு, வா வா, உள்ள வா. இதுக்கு மேலே இங்க இருக்கிறது நல்லது இல்ல. எஸ்கே அப்பா, என்னப்பா தம்பி பாப்பா நிஜமானே செத்துட்டானா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்பா அவங்க மட்டும் சொல்றாங்க. உன்னை அழ வைக்கிறதுக்குன்னு சும்மா சொன்னாங்கடா. இல்ல நீங்க கூட திட்டினீங்களேப்பா. அப்பாவோட கிருப்பா குட்டி அழுதா அப்பா பேசாம இருப்பேனா? அதான் திட்டினேன். நான் அம்மாட்ட கேக்குறேன். பாப்பா அம்மாட்ட அம்மாக்கு கேப்போம். உடம்பு சரியில்லை, இப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது. விடுங்கப்பா. கிருப்பா, நான் சொல்றது கேளுமா. தம்பி பாப்பா என்னன்னா அம்மாட்ட கேளுங்க. நான் ஒரு கதை சொல்லிட்டா உனக்கு. கிருப்பா, என்ன கேட்கணும் கிருப்பா? மம்மி நீங்க இங்க வாங்க மம்மி. கிருப்பா, விடுங்க, கிருப்பா, நான் டாடி, சொல்றேன்ல, விடுங்க. நான் சொல்றேன்டா. கிருப்பா, என்னடா கண்ணா? மம்மி பாப்பா வயித்துலயே இறந்துட்டானா? சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க மம்மி. பாப்பா வயித்துலயே இறந்துட்டானா? சொல்லுங்க மம்மி. பாப்பா குட்டி நிஜமானே இறந்துட்டானா? நான் சொல்லல, நீலாதான் வளர்ட்டேன். நீலமரி அத்தை எனக்கு சொன்னாங்க மம்மி, பாப்பா குட்டி வயித்துலயே இறந்துட்டானா? மம்மி என்னதானு மம்மி பாப்பா குட்டி இறந்தா? சொல்லுங்க மம்மி, என்னதானு மம்மி பாப்பா குட்டி இறந்தா? என்ன காப்பாத்த வந்ததுனால தானே உங்களை வயித்துல அடிச்சாங்க.
சாரி மம்மி. என் மேல கோவமா மம்மி? இல்லடா, ஐயோ கோவம்லாம் இல்ல. ப்ராமிஸ்டா கண்ணா, ப்ராமிஸ். இங்க பாரு, இப்ப உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஹோம்வொர்க் பண்ண வேண்டாம். நான் வரேன்டா கண்ணா, நீ போ, நான் வரேன். என்ன ஈஸ்வர், நானும் அந்த நீலாம்பரி கிட்ட எவ்வளவு முறை சொல்லிருக்கேன். முடியல ஈஸ்வர், என்னால இப்படி வீட்டுல இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நாளைக்கு நான் டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். ஓகே, உன்னோட சாய்ஸ் தான் கரெக்ட் ரேகா. சல்யூட்ட மட்டும் பிரமாதம் போட்டா ஒரு நல்ல எஸ்ஐன்னு அர்த்தம் ஆயிடாது. கோயில் நகை திருட்டு கேஸ் நீங்க தானே ஹேண்டில் பண்றீங்க? எஸ் மேடம். வாட் இஸ் திஸ்? கோயில் நகை திருட்டு கேஸ் செக்ஷன் 411 அப்படின்னு எஃப்ஐஆர்ல எழுதிருக்கீங்க. அது செக்ஷன் 411லயா வரும்? சாரி மேடம். என்ன சாரி? நீங்க ஒரு எஸ்ஐ, ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷனா ஃபைல் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஏதாவது கனவு கண்டுட்டு எழுதிருவீங்க, அப்புறம் பதில் சொல்றது யாரு? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வருது. டீடைல்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேடம். This is the last and final warning. I don't want this happening again. புரியுதா? எஸ் மேடம். You may go. வணக்கம், சொல்லுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் குமார், எங்க இருக்கீங்க? நான் ரவுண்ட்ஸ்ல இருக்கேன் மேடம். நான் ஸ்டேஷன்ல இருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக வந்தேன். என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க எஸ்ஐ பிரபா? ஒரே எரர்ஸ். எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? மேடம், அவங்க ஒரு சின்சியரான ஆபீசர் மேடம். அவங்க ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் மேடம். அதனால தான் தவறு பண்ணிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க புருஷன் குடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல கலாட்டா பண்ணிருக்கா மேடம். அதோட மட்டும் இல்லாம வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சிகரெட் எல்லாம் சூடு வச்சிருக்கா மேடம். அந்த குழப்பத்துல ஏதோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க மேடம். அவங்க ரொம்ப சின்சியரான ஆபீசர் மேடம். பாவம் மேடம், அவங்கள போட்டு நிறைய கொடுமையெல்லாம் பண்ணிருக்காம. நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் மேடம். சரி, இல்ல சரி விடுங்க, நான் ஹேண்டில் பண்றேன். தேங்க்யூ மேடம்.